யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வரப்பட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தும்படிக்கு, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சோதிக்கும்படிக்கு அவர்கள் மோசேயின் நியாய பிரமாணத்தை குறித்து சொல்லுகிறார்கள். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி இந்த பெண் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவர் குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எறியட்டும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அதை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி வரும். இந்த நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குனிந்து விரலினால் தரையிலே என்ன எழுதியிருப்பார்? ரெண்டும் முக்கியமான காரியம். ஒன்று, ஒரு பக்கம் மோசே நியாய பிரமாணத்தை குறித்து பேசுகிறார்கள், மறுபக்கம் ஒரு பெண்ணுடைய உயிர் இப்பொழுது ஆபத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ விரலினால் தரையிலே எழுதினார். ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக என்னுடைய மனதிலே பேசினார். பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை வாசித்துப்பார் என்று. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாராம்? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அவர் தரையிலே எழுதும் பொழுது அவர் என்ன எழுதியிருப்பார்? I am cancelling these things against my people. I am changing these things against my people. I am delivering my people from this law, from this curse of this law. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினவர். அவர் அதை நம் நடுவிலே இருந்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதை நமக்கு ஜெயமாய் மாற்றினார். பவுல் சொல்லுகிறார் ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராயிருக்கிறோமே. பலர் சொல்லலாம், இது உன்னுடைய வாழ்க்கையிலே சாபம் என்று. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சாபங்களையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகள் நாம் குணமாகிறோம். He has done everything for us on the cross. முற்றுமுடிய ஜெயம் கொள்ளும்படிக்கு ஹல்லேலூயா நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்.